ஹலோ நண்பர்களா சகல இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் கறிங்க. மட்டனை பிடிச்சி போல வேக வச்சாச்சிங்க. ஒரு 1.5 மணி நேரம் வேக வச்சாச்சிங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேங்க. பட்டை கிளம்புற ஏலக்காய் வச்சுருக்கேன். மல்லி புதினா வெட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், தயிர் வச்சுருக்கேன். மசாலா எடுத்துருக்கேன். கரம் மசாலா, மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் ஊற்றுங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. மிளகுத்தூள் தனியாக வச்சுருக்கேன் செப்பரேட்டாக. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பட்டை கிளம்பு இலக்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கிடுவோம். வதக்கி முடிஞ்சதுக்கப்புறம் தக்காளி, இந்த பச்சை மிளகா எல்லாம் வச்சுருக்கோம்ல, எடுத்து போட்டு விட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். போட்டுக்கிட்டு 1 கிலோ மட்டனு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுவோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம். கலர் வரணும் போதில். அதுக்காக மிளகாத்தூள் போட்டு பதட்டிக்குவோம். பதட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம், அந்த பச்சை மிளகா அந்த 4 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். 4-5 பச்சை மிளகா பெருசாக மல்லி புதினா கொஞ்சம் நம்ம தூவி விட்டுருவோங்க. தூவி விட்டுட்டு அப்படியே வதக்குவோங்க. தூவி விட்டு எல்லாம் தூவி விட்டு வதக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் இந்த மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மட்டனை தூக்கி அதில் போடுவோம். நல்லா தண்ணி வடிகட்டிட்டு போடுவோம். வேணுங்கிறப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். மட்டனை தூக்கி போட்டேங்க. போட்டுட்டு பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா, இந்த மசாலாலாம் வச்சுருக்கோம்ல, இந்த மசாலாலாம் இந்த கரம் மசாலா, மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் அதெல்லாம் தூக்கி உள்ளே போடுவோம். போட்டு விட்டு ஒரு கிண்டிடுவோம். ஒரு 5 நிமிஷம் வைப்போம். வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் தயிர் வச்சுருக்கோம்ல, ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் தயிர் வச்சுருக்கோம். அந்த தயிரை தூக்கி அதில் மேலே போடுவோம். தயிரை போட்டதுக்கப்புறம் ஒரு கிண்டுவோம். வேணுங்கிற உப்பை போட்டுங்க. ஒரு முன்னாடியே போட்டுங்க. வெங்காயம் பச்சை மிளகா ஒரு வெங்காயம் தாளிக்கும் போதே உப்பு போட்டுங்க. போட்டு பரட்டிடுங்க. வேணுங்கிற அந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்க தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிங்க. ஊற்றிக்கிட்டு வேணுங்கிற தண்ணியை உங்களுக்கு வேணுங்கிற சாரை ஊற்றிக்கிங்க. மல்லி புதினா வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா, சுலோவில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே கம்மகமாக இருக்குங்க. தண்ணி சுண்டி வந்துடும். அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிறகு வந்துச்சு பாருங்க, அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ ஒரு சோறு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி வச்சுருந்தோம் கொஞ்சம், அதையும் வச்சுக்கிட்டு வெள்ளை சோறு வச்சுக்கிட்டு இந்த கறியை போட்டு கலந்து சாப்பிடும் போது அப்படி தான் இருந்துச்சு. வீடியோ லைக் பண்ணி